மனதை கையாள்வதற்கு சுலபமான முறை ஆத்ம விசாரணை. ஏனென்றால் மனம் உங்களை ஒவ்வொரு க்ஷணமும் தன்வசப்படுத்தி கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு நீங்கள் மனம் சார்ந்த ஒரு உயிர் அப்படிங்கிறதை நிரூபித்து கொண்டே இருக்கும். அப்போது மனம் உங்களுக்கு ஐம்புலன்கள் வாயிலாக பதிவு செய்து அந்த இச்சையை மீண்டும் மீண்டும் தூண்ட செய்து அதை மீண்டும் மீண்டும் உங்களை உணர செய்து அதை சுவைக்க செய்து திரும்பி திரும்பி மீண்டும் அதுக்கு அடிமையாக்கி தன்வசம் படுத்தி கொண்டே இருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வதற்கு மனம் ஒடுங்க வேண்டும். மனம் ஒடுங்க வேண்டும் என்றால் எண்ணங்கள் ஒடுங்க வேண்டும். எண்ணங்கள் ஒடுங்க வேண்டும் என்றால் எண்ணங்கள் வைத்து ஒடுக்க வேண்டும். எண்ணங்கள் வைத்து ஒடுக்கினால் மட்டும் மனம் ஒடுங்கும். அந்த மனம் ஒடுங்குவதற்கு அந்த எண்ணங்கள் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கிறது? எண்ணங்கள் எப்படி பயன்படுத்துவது? எண்ணங்கள் பயன்படுத்துவதற்கு நமக்கு சீரான சிந்தனைகள் வேண்டும். அதற்கு சுலபமான முறை என்னவென்றால் முதல் நாம் உடல் இல்லை அப்படிங்கிற எண்ணங்களை நம்ம அதிக அளவில் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏனென்றால் நம் உடம்பில் ஒரு பாகம் போனால் கூட நம்மளால் உயிர் வாழ முடியும். அப்படி ஒரு பாகம் போயிட்டால் உயிர் வாழ முடியும் என்றால் நாம் உடல் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கருவி 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ கொடுக்கப்பட்டிருக்க கருவி தான் இந்த உடம்பு. அடுத்த கட்டமாக நான் மனம் அல்ல. அதை எவ்வாறு நம்ம கருத வேண்டும் என்றால் நான் சிந்திப்பதை நானே கவனிக்கிறேன். ஸோ நான் மனம் அல்ல. அதனால் நான் மனம் அல்ல. நான் மனதை கடந்தவன். நான் மனதை கடந்தவன் என்றால் நான் மனதை கவனிக்கக்கூடியவன். ஸோ நான் ஒரு சாட்சி பொருள், நான் ஒரு விழிப்பு உணர்வு, நான் ஒரு ஆன்மா, கண்ணுக்கு புலன்படாத ஒரு ஆன்மா சக்தி. இவ்வாறு நான் யார் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த மனதில் சுத்தியால் அடித்தது போல் அந்த மனதினுடைய எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் சுத்திலால் அடிக்கப்பட்டு சிதறல்களை ஒருமுகப்படுத்தி மனதை ஒடுக்கி அந்த இறை சிந்தனையை உள்வாங்கும் பொழுது உங்களுக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கும். இதுதான் பயனுள்ள ஆன்மீக மிகவும் ஆத்ம விசாரணை. உயர்ந்த ரக மார்க்கம் ஆத்ம விசாரணை தான். நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிறதை நீங்கள் உணரும் வரை இந்த ஆன்மீகம் தொடரும். அதற்கு தான் பக்தி மார்க்கம், ராஜயோகம், கர்மயோகம் இவை எல்லாமே எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கு என்றால் ஆன்மாவை உணர்வதற்கு தான் ஆன்மீகத்தின் உச்சகட்ட நிலை. மனிதனின் உச்சகட்ட நிலை. மனிதன் இறைவனை உணர்வதற்கு முன்பு தான் யார் உணர்ந்தால் தான் இறைவனை உணர முடியும். இதை தான் மிக முக்கியமான பயிற்சியாக கருதப்பட்டுள்ளது. திருச்சிற்றம்பலம்.